என்னங்க இவ்ளோ நேரம் பேங்க் போயிட்டு இப்பதான் வரீங்க, மணி 9 ஆக போகுது. இம்மா நேரம் நான் பேங்க்ல ஆமா இம்மா நேரம் பேங்க்ல இருந்து தான் வரேன். கோயில அன்னைக்கு அசிங்கமான போயிட்டீங்க. அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க பேங்க் மாப்பிள்ள விசாரிக்க மாட்டாங்க, பொண்ணை கொடுத்துருவாங்க. ஏன்னா பார்த்தா டிப் டாப்பா இருப்பாரு, காலைல 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துருவாருன்ட்டு பேங்க் மாப்பிள்ளலாம் விசாரிக்காம கொடுத்துருவாங்க. அவர் மட்டும் இல்லை, வாத்தியாருங்களுக்கு அப்படிதான். வாத்தியார்னா கவர்மெண்ட் வாத்தியார்னா எப்படி மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் வாத்தியார் அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ வந்து பேங்க் அது மாதிரி கிடையாது. காலைல 9 மணிக்கு போனாங்கன்னா 10 மணிக்கு பேங்க் ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு 1 மணி 10:30 12 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா கேட்டால் டார்கெட்டு மந்த்லி டார்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 10:30 வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. கேட்டால் 10:30 வரைக்கும் இங்கே தான் சார் இருப்போன்றாங்க. அதுதான் இதுல என்னன்னா பேங்க் மாப்பிள்ளன்னு சொன்னாங்கல்ல, இப்ப பேங்க் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும் எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு. அவங்ககிட்ட கேட்டதான் தெரியும் மாப்பிள்ளை எத்தனை மணிக்கு வர்றாரு. அதே மாதிரி டீச்சர் ஆகிறவங்க கிட்ட போய் கேட்டதான் தெரியும் டீச்சர் வந்து என்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றாருன்னு. ஆனா இவ்வளவு பேர் வந்து பேங்க்ல வேலை செய்யறாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து 8 மணிக்கு போய் 5 மணிக்கு எல்லாரும் மாதிரி வந்து ஆசைப்படுவாங்க. ஆனா அது மாதிரி இல்ல, இப்ப காலம் மாறி போச்சு. அவங்களும் கஷ்டப்படுறாங்க. யாரு குடும்பத்துக்கோசம் தான் கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒய்ஃபுக்கு வந்து நல்லா பார்த்துக்கணும், வாங்கின வீடு கட்டணும், இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் பொழைக்கணும் அவங்களும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய என்ன சொல்கிறது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா குடும்பத்துக்கு கஷ்டப்படுறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஓகேவா? ஆனால் பார்த்தா லேடிஸுமே வேலை பார்க்குறாங்க 10:30 வரைக்கும். ஸோ அதனால் வந்து எத்தனை பேர் வந்து பேங்க் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிடுறீங்க, எத்தனை பேர் இன்னும் பேங்க் மாப்பிள்ளையை தேடி நிற்கிறீங்க, எத்தனை பேர் பேங்க் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறீங்க, எத்தனை பேர் பேங்க் மாப்பிள்ளை பொண்ணு தேடி நிற்கிறீங்க. இந்த காலத்தில் எல்லாரும் செஞ்சு போச்சு, பேங்க் மாப்பிள்ளை இவ்வளோ டைம் ஆகும், நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வராருன்னு. அதனால் பேங்க் மாப்பிள்ளைக்கெல்லாம் இப்போ பொண்ணு தராங்களான்னு தெரியல, ஃபாரின் மாப்பிள்ளை மாதிரி ஆகிட்டாங்க பேங்க் மாப்பிள்ளலாம் இப்போ. ஆமாம், எனக்கே 15வது பொண்ணு தான். அவ்வளோ நாள் ஆயிடுச்சு பொண்ணு தேடி. ஃபாரின் மாப்பிள்ளைக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேது, இப்போ பேங்க் மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காது போல. ஓகே மக்களே, எத்தனை பேர் இது மாதிரி பேங்க் மாப்பிள்ளையா இருந்தீங்க, பேங்க் மாப்பிள்ளையா இருந்து இப்போ கஷ்டப்படுறீங்க, அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளஸ் உங்க வீட்டுக்காரர் பேங்க் மாப்பிள்ளையா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராருன்னு. ஓகே மக்களே.